கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்திற்கு நேரே நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் chapter 16 verse 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு நீர் பேசும் தெய்வம் அல்லவா? இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும்படியாய், உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய், உம்முடைய சத்தம் இந்த இடத்துல எதிரொலிக்கும்படியாய் நாங்கள் நிற்கிறோம். லீதியாளின் இதயத்தை திறந்து கொடுத்த தேவன் எங்கள் இருதயத்தை திறந்திரணும். பேசுவதை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்துல கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய கதறலின் ஜெபத்தை ஆண்டவர் செவி கொடுக்கிறார், பதில் தருகிறார் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கோ அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அப்படின்னா கண்கள் நம்மை பார்க்கிறது எதற்காக? வேதம் தெளிவாய் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா. அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு, நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு, நமக்கு அதிசயத்தை செய்வதற்கு, நம்ம எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கண்கள் உலாவுகிறதா நம்மை காணுவதற்கு. முதலாவதாக ஆதியாகமம் 16வது அதிகாரம், Genesis chapter 16 verse 13. ஆதியாகமம் 16வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். அதுல 13வது வசனம். உன் வீட்டிலே பிறந்த நாள் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். ஆதாம் எல்லாவற்றிற்கும் பெயரிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ பெயரிடு. ஆடு, மாடு, கோழி, புறா எல்லா மிருக ஜீவன் எல்லாம் கொண்டு வந்து இவைகளுக்கு நீ பெயரிடு. என்ன பெயரிடுகிறாயோ அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். அவன் பெயரிட்டான். ஆனால் இங்கேயோ ஒரு சகோதரி ஆண்டவருக்கே பெயரிடுகிறார். என்ன பேரா? நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை காண்கிறவர் என்று சொல்லி அழகாய் பெயரிட்டார். அதுவும் எப்படியா? என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி எல்ரோயி என்று பெயரிட்டார். இவ்விடத்தில் கண்டேன். எவ்விடம் தெரியுமா? எந்த இடம் தெரியுமா? அது அழகான இடம் அல்ல. 7வது வசனம் படிங்களா? கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூரருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், என் நாச்சியாராகிய என் சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் இந்த ஆகார்? She's an Egyptian girl. எகிப்திய பெண்.
அது எப்படியா? அடிமை பெண், எகிப்திய தேசத்தை சார்ந்த அடிமை பெண். சாராயினுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் அவள் ஓடி போகிறாள். வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். ஓடி போகும் எப்படியாவது இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே போனால் போதும் என்று சொல்லி அவள் வெளியே வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாள். கொஞ்ச நேரத்தில் தான் தெரிகிறது, தான் நிற்கிற இடம் வனாந்தரம், தான் நிற்கிற இடம் பாலைவனம், தனிமை, யாரும் இல்லை, ஒதுக்கப்பட்ட அனுபவம், தானாகவே தனிமையை வேண்டின ஒரு அனுபவம், தானாகவே வனாந்தரத்தில் போய் மாட்டினார். ஒருவரும் இல்லை. வேதம் சொல்கிறது, வனாந்தரத்திலே சூரருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீருட்டண்டையில் இயேசுவானவர் கண்டார். இயேசுவானவர் கண்டு கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறார்? அழகாய் சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே இருந்து வருகிறார் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் போகிற இடம் தெரியாத அவளுக்கு. பட்டினியில், தனிமையில், வேதனையில் மடிந்து போக வேண்டிய சூழ்நிலை தான். என்ன செய்வது என்று தெரியாத அனுபவம். ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறார்? எங்கே போகிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. யாரும் இல்லாத அனுபவம் தான். அநேகரை எனக்கு தெரியும், சொந்த குடும்பம் தான். சொந்த குடும்பத்தில் கூட விசாரிக்க ஆள் கிடையாது. சொந்த குடும்பம் தான், அரவணைப்பதற்கு ஆள் கிடையாது. சொந்த குடும்பம் தான், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். நேற்றுக்கு ஒரு போன் கால் வந்தது. போனிலே பேசின அந்த சகோதரி சொன்னதா, பாஸ்டர் நான் என் வீட்டுல தான் பாஸ்டர், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு, என்ன பாஸ்டர் பண்ணுவேன், நான் தனியா தான் இருக்கேன். என்னம்மா? பிள்ளை அந்த பக்கம் இருக்கிறான், புருஷன் இந்த பக்கம் இருக்கான், ஒரே வீட்டுல தான். பேசிட்டா பாஸ்டர் இருப்பேன். அதை கூட இன்னொரு பாயிண்ட் ஒன்று போட்டுட்டா, உங்களை மாதிரி நான் பேசிட்டா பாஸ்டர் இருப்பேன். அநேக சொல்கிற காரியம் தான். ஒரே குடும்பம் தான். குடும்பமே வனாந்தரத்தை போல மாறிவிடுகிறது. குடும்பமே தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் மாறிவிடுகிறது. ஒரே குடும்பம், அந்த குடும்பத்திலே தனித்தனியாய் சுவர் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களை எங்களுக்கு தெரியும். சுவர்னா தெரியுதுங்களா? இந்த பக்கம் நான் இருக்கிறேன், சுவத்துக்கு அந்த பக்கம் யாருன்னா தெரியுமா? தெரியாதுங்க. அநேகர் அப்படித்தான். ஒரே வீடு, கணவன் இங்க தான் இருப்பாரு, மனைவி நேருக்கு நேர பக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா இங்க இருந்து பார்த்தா அவருக்கு தெரியாது, அங்க இருந்து பார்த்தா இங்க தெரியாது. மனதிலே சுவரை வைத்து அடைத்து கொண்டிருக்கிறவர்கள். அவர் நினைப்பார் அவர் வட்டம், இந்த அம்மா சொல்லும் அவர் வட்டம், என்கிட்ட காலில் வந்து வட்டம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சுவரை அமைத்து கொண்டு வனாந்தரத்தில் இருப்பது போல ஒரே குடும்பம் தான். உடால ஒருத்தர் பார்த்துப்பாங்க, பார்த்தாலும் இருப்பது தெரியாது. அது கிடக்குது, அது இருக்கட்டும் அங்கேயே. தனித்தனியே சுவர் அமைத்து கொண்டு வாழ்கிறவர்கள். நான் வீட்டில் இருக்கிற சுவர் சொல்ல, மனதிலே சுவரை வைத்துக் கொண்டு, அப்படியே சுவரை வைத்து கட்டி கொண்டு தனிமையாய் இருக்கிற அனுபவங்கள். ஆகார் இந்த வனாந்திரத்திலே தனிமைப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தருடைய தூதனாக, ஆகாரே, அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போக போகிறாய்? சொல்ல தெரியல எங்க போக போகிறேன். ஆனா அவ ஒண்ணு சொன்னான், இவ்விடத்தில் அவரை கண்டேன். எங்க 13வது வசனத்துல, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி எல்ரோயி என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வனாந்தரத்தில் யாரும் இல்லாமல் தனிமையில் யாரும் இல்லையே என்று வேதனைப்பட்ட ஆகாரை ஆண்டவர் சந்திக்க கூடுமானால், இயேசுதான் என்னுடைய குடும்பத்தின் தலைவர், இயேசுவை நான் ஆராதிக்க போகிறேன், இயேசுவை நான் உயர்த்த போகிறேன், இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் தேடி வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் விட்டு விடுவாரா? நீயும் தைரியமாய் சொல்லுவாய், இவ்விடத்தில் அவரை கண்டேன், என் வீட்டிலே என் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி நீ சொல்லும் நாட்கள் வரப்போகிறது.
அவர் எல்ரோயி. அவர் உன்னை காண்கிறவர். அவர் உன்னை காண்கிறவர். உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை காண்கிற தேவன் அவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள் நாம் படிக்கலாமா? யோவான் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யோவான் 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்படியே கேட்கிறேன். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது யார் என்று நன்றாக நமக்கு தெரியும். பெதஸ்தா குலம். பெதஸ்தா குலம் எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குலம் எருசலேமிலே ஆட்டுவாசின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்கார் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருடம் என்பது சாதாரணமானதல்ல. 38 வருடங்களால் வியாதியஸ்தன் ஒரே இடத்தில் இருக்கிறான். ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? பெதஸ்தா என்கிற குளம் அங்கு இருந்தது. அந்த குளத்துல எப்பொழுது இந்த குளம் கலங்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்களாம். ஏன் என்று சொன்னால் ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை அப்படியே கலக்குவானாம். அது கலங்கின பின்பு யார் அதிலே முதல் இறங்குகிறார்களோ அவர்கள் சொஸ்தமார்களாம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சொஸ்தமாவார்களாம். இந்த வியாதியஸ்தன் எப்பொழுது கலங்கும், எப்பொழுது கலங்கும், எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி அவன் காத்துக்கொண்டே இருப்பான். காத்துக்கொண்டே இருப்பான். அது இரவோ பகலோ அதற்காக அவன் காத்துக்கொண்டே இருப்பான். திடீரென்று சொல்லி தேவதூதன் வந்து கலக்குவானா, இவன் இறங்குவதற்குள்ளாய் வேறொருவன் இறங்கி விடுவான். அதை அவனே தான் சொல்லுகிறான். இயேசு கேட்ட பொழுது 7வது வசனத்திலே அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். என்னை கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லை. நான் நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறேன். கலக்குவது என் கண்களுக்கு தெரிகிறது. தேவதூதன் இறங்குகிறது எனக்கு தெரிகிறது. தேவதூதன் இறங்கி அதை கலக்குகிறது என் கண்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது கலங்குகிறது, நான் இறங்குவேன் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆனால் இங்கே இருந்து நான் தவழ்ந்து 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 போவதற்குள்ளாய் வேறொருவன் அதில் இறங்கி விடுகிறான். என்னை கொண்டு போவதற்கு ஒருவரும் இல்லையே. எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே. எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே. கண்களுக்கு முன்பே அற்புதம் நடக்கிற இடம் உண்டு. கண்களுக்கு முன்பே அதிசயம் நடக்கிற இடம் உண்டு. ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய நபர் ஒருவரும் இல்லையே. அது கலங்குவதற்கு முன்பாக எல்லாருமே பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஒருவேளை சொல்லி இருக்கலாம், நீ ரொம்ப வருஷமா நீங்க இருக்கிற, நான் இப்பதான் வந்திருக்கிறேன், ஒருவேளை இந்த முறை கலங்குனா நான் உன்னை எத்தனை விட்டுறேன்னு சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் ஆசை யாரை விட்டது? ஒவ்வொரு முறையும் கலக்கப்படும் பொழுதுமா வேறொருவன் வேறொருவன் வேறு இவன் போவதற்கு உள்ளாகவே முந்திக் கொள்ளுகிறான். அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். கண்களுக்கு முன்பே அற்புதம், கண்களுக்கு முன்பாக அதிசயம் நிகழக்கூடிய அனைத்து காரியங்களும் கண்களுக்கு முன்பே உண்டு. ஆனால் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இல்லை. ஒரே ஒரு காரியம், சும்மா கையை கொடுத்தா போதும்,
என்னை தூக்கி விட்டா போதும், அது கூட வேண்டாங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சூழ்நிலையிலே, உன் வேதனையிலே, உன் பாடலின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னா கூட போதும். வாயினால் ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொன்னா கூட போதும். அதை பிடிச்சிட்டு நான் ஏறி விடுவேன் என்று சொல்லி அநேகர் கதறுவதான கதறின் சத்தம் எத்தனையோ முறை என் காதில் விழுந்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நானும் ஒவ்வொரு முறையும் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்து கொண்டே இருப்பேன். கலங்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், எப்படியாவது போய்விடலாம் என்று போய்விடுவதற்குள்ளாய் வேறொருவன் முந்திக் கொள்கிறான். இயேசுவே, நான் என்ன செய்ய போகிறேன்? வேதம் சொல்கிறது, அவனை தான் கர்த்தருடைய கண்கள் கண்டது, அவனை தான் கர்த்தருடைய கண்கள் கண்டது. 6வது வசனத்துல, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். அவன் எதை சொல்லுகிறான்? கலக்கிறாங்க. அந்நேரத்துல உதவி செய்ய ஆள் இல்லை. அந்த குலம் கலங்கும் நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்றால் அவனுக்கு யார் என்று தெரியாது. இயேசு என்றால் யார் என்று தெரியாது. ஆண்டவர் கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டபடியினாலே சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம் என்று சொல்ல கூட தெரியவில்லை. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே. யாராவது தூக்கி போய் அதுல போட்டாதான் நான் சுகமாவேன். எனக்கு தான் உதவி செய்ய யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சுகம் உண்டாகும்? எனக்கு எப்படி சுகம் உண்டாகும்? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 8வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எழுந்திரு என்று மாத்திரம் சொல்லவில்லை. எத்தனை வருடங்களாக நீ முடங்கி கிடந்தாயோ அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நீ முடங்கி கிடந்தது போதும். உன்னை அறியாமல் நீ முடங்கி கிடக்கிறாய். நீ பண்ண வேண்டிய பிரயாணங்கள் உண்டு. எலியாவை தட்டி எழுப்பி அந்த ஆண்டவர் பேசுகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் உண்டு. நீ முடங்கி கிடக்கிற இடம் இதுவல்ல, நீ முடங்கி கிடக்கிற நேரம் இதுவல்ல. 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்து படுத்த படுக்கையாய் கிடந்தவனை பார்த்து சொல்கிறார், எழுந்து நட. சும்மா இல்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ முடங்கி கிடக்க வேண்டாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதே கர்த்தருடைய கண்கள், பூமி எங்க உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை பார்க்கிறது. உன் சூழ்நிலையை பார்க்கிறது. அவன் 38 வருஷமாய் முடங்கி கிடந்தான். கர்த்தர் சொல்கிறார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ எந்த காரியத்தில் முடங்கி கிடக்கிறாய்? எந்த சூழ்நிலையில் முடங்கி கிடக்கிறாய்? அந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. அந்த சூழ்நிலையை கர்த்தர் கண்டிருக்கிறார். அங்கு முடங்கி கிடக்கிற உன்னையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். உன்னை முடங்கி கிடக்குவதற்காக, முடங்கி கிடப்பதற்காக, கீழே விழுந்து கிடப்பதற்காக கர்த்தர் உன்னை கண்டெடுக்கவில்லை. கர்த்தருடைய கண்கள் அதற்காக உன்னை பார்க்கவில்லை. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். முடங்கி கிடக்கிற நேரம் அல்ல, முடங்கி கிடக்கிற காலமும் அல்ல. ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் சூழ்நிலையை கண்டவர் சொல்கிறார், நீ எழும்பி நட. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் உண்டு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்டு. இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை எவ்வளவு இருக்கிறது. அதற்கு நேரே நீ பயணப்படு. நீ முடங்கி கிடக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் முடங்கி விட்டேன், இனி அவ்வளவுதான், என் பட்சமாய் ஒருவரும் இல்லை, எனக்காக யாரும் கையை தூக்கி நிறுத்த மாட்டாங்க, என்னை எடுத்து ஓட வைக்க மாட்டாங்க. உண்மை இருக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனா தூக்கியே விட மாட்டாங்க, ஓடுன்னு சொல்ல மாட்டாங்க. முடவனை பார்த்து கட்ட சொன்னார், முடங்கி கிடந்தவனை பார்த்து கட்ட சொன்னார், எழுந்து நட. உன் எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எழும்ப வேண்டும் என்று சொல்கிறார். நீ எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக லூக்கா 19:5.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகைவை குறித்து வேதம் சொல்கிறது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் குள்ளவனான இருந்தபடியினாலே வேதம் சொல்கிறது, அழகாய் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு இயேசு என்று சொல்கிறார்கள், அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினான். நம்முடைய இருதயம் இயேசுவுக்காய் ஏங்கினது. அவருடைய இருதயம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையினால் நிரம்பி இருந்தது. இயேசுவை எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும், அவருடைய முகத்தை நான் பார்த்து விட வேண்டும், ஒரே ஒரு முறை அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினானா. காரணம், ஏராளமான ஜனங்கள் சுற்றிலும் சூழ்ந்து வந்திருந்த போது அவன் சற்று குள்ளமாய் இருந்தபடினாலே முகத்தை பார்க்க முடியவில்லை. ஜனங்கள் வருவதற்கு முன்பாக அவன் ஓடி அந்த திருவழியை ஓடி போய் காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். உயர இருந்து பார்த்தால் இயேசுனுடைய முகத்தை நான் பார்க்கலாம் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வந்த பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். முகத்தை பார்த்தா போதும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தவன், வாஞ்சையோடு இருந்தவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஜனக்கூட்டம் வந்தார்கள், இயேசுவை பார்த்து கொண்டே கடந்து போறார்கள். ஆனால் இயேசுவோ அந்த இடத்தில் நின்று அண்ணாந்து பார்த்து அவனை பார்த்து பேசுகிறார். அந்த தேவனுடைய பிள்ளையே, அந்த வாஞ்சையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும், இயேசுவை காண வேண்டும். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமானால் அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இயேசுவுடைய அந்த அழகிய முகத்தை நான் காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அவனுக்குள்ளே வாஞ்சை இருந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் காண வேண்டும் என்கிற வாஞ்சை. ஆண்டவர் சொன்னார், இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். அந்த இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இருதயத்தை ஆண்டவர் கண்டார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் அதுதான். ஆண்டவர் மேலுள்ள வாஞ்சை, கர்த்தர் மேலுள்ள வாஞ்சையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவை நாம் எப்படி தேடுகிறோம் என்பதை பார்க்கிறார். திரளான கூட்டம் உண்டு. அந்த திரள் ஜனத்தை ஆண்டவர் பாராமல் அண்ணார்ந்து பார்த்து, சகைவே, சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு அதே ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை கண்டு நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நம் வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? கர்த்தர் நம்மை காணட்டும், ஆண்டவருடைய கண்கள் நம்மை காணட்டும். பூமி எங்கு உலாவுகிற கண்கள். பலவீனத்தோடு நிற்கிறாயா? அல்லது பலவீனம் ஒரு பக்கம், ஆனால் பலவீனம் இல்லாமல் வேறொரு பிரச்சனையில முடங்கி போய் நிற்கிறாயா? நான் இப்படியே தான் இருக்க வேண்டுமா? இப்படியே முடங்கி நிற்கவும் இல்லை. பண்ண வேண்டிய பிரயாணம் உண்டு. அநேக காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ இன்னும் ஆசீர்வாதங்களை காண வேண்டி இருக்கிறது. ஏன் நீ முடங்கி நிற்கிறாய்? இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை காணட்டும். இன்றைக்கு ஆண்டவர் காணட்டும். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். சாந்தரம் மகத்துனி யாந்தரா, தேவகரம் இறங்கட்டும். மகிமையின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் இறங்கி பலமாய் கிரியை செய்யும்படியாய், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய், தேவ மகிமை இறங்கும்படியாய். உமக்கு நன்றி தகப்பனே.
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் அந்த தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கண்கள் உன்னை காணட்டும். உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லலாமா? அவரை பார்த்து சொல்லலாமா? நீ முடங்கி கிடக்கிறாய். உன்னை பார்த்து வந்தது எதற்காக? உன்னை கண்டு வந்தது எதற்காக? நீ மறுபடியும் எழுந்து ஓட வேண்டும் என்பதற்காய், மீண்டும் நீ பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காய். நீ முடங்கி கிடந்தது போதும், நீ முடங்கி கிடந்தது போதும். கர்த்தர் உனக்காய் இறங்குகிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த அடிமை தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்குவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், மகிமையின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கர்த்தர் இறங்கி கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகாரையே கர்த்தருடைய கண்கள் காணுமானால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் இருக்கிற உன்னை கர்த்தர் காணாதிருப்பாரோ? அவள் சொன்னாலே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாலே, அதே கண்கள் உன்னை காண்கிறது. நீ முடங்கி கிடப்பதற்காக அல்ல, நீ முடங்கி கிடப்பதற்காக அல்ல, மீண்டும் எழும்பி பிரகாசிப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டது. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு பெரியவர்கள் சிறியவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஐயா. சகேவை பார்த்து, சகேவே இறங்கி வா, சீக்கிரமாய் வா, உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று சொன்னீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு கடந்து போய் வீட்டில தங்கி வாசம் பண்ண ஆசீர்வதிங்க. இந்த தனிமையெல்லாம் மாற்றி போடுங்க. இந்த வேதனையெல்லாம் மாற்றுங்க. வனாந்திரத்தின் அனுபவத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. வியாதியின் அனுபவத்தை எல்லாம் மாற்றி போடுங்க. பெரிய காரியங்களை செய்ய உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.